जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு, அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள்ல ஒரு திருப்பு முனையும் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். யாருடைய அழுத்தத்திற்கும் தலை குனியாதீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ப்ரெஷர் பண்றாங்கிறதுக்கோசரம் நீங்க ஒரு விஷயம் பண்ணினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செய்து அதை விட்டுருங்க. உங்கள் மதிப்பை காப்பாற்ற வேண்டிய மாதம் இது. அதாவது நான் சொல்ற ஒரு வார்த்தைகளும் மிக மிக மிகவும் உண்மையானது. பேசாமல் இருந்தது பலமாக மாறும், அதிகமாக பேசியது பலவீனமாக மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, வேலையிடத்தில் திடீர் முன்னேற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் வேலை இடத்துல கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருந்த உயர்ந்த பதவி, சம்பளம், புதிய தகவல்கள், வேலை மாற்றத்துக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வியாபாரத்தில் புதிய முதலீட்டாளர்கள், பெரிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் வீடு தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும். வீடு இல்லாதவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்குறவங்க சக்சஸா இருக்கும். பழைய நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பேசப்படும். திருமண தடை விலகும் அறிகுறிகள் தெரியும். ஸோ நிறைய நல்ல விஷயம். நீதிமன்றம் அல்லது அரசு அலுவலக வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும். மனதில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். துலாம் ராசிக்கு நான் அதுதான் சொல்றேன். எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. they will not be satisfied. கண்டிப்பா கொஞ்சம் கூட திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்காகவும் உங்களை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. நீங்க உங்களுடைய வேலை, உங்களுடைய விஷயங்கள், நீங்க உங்களோட இதுல நீங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா காதல் விஷயத்துல மூன்றாம் பேச்சை கேட்காதீங்க.
வேலை விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேலை விஷயத்துல கூடியமானவருக்கு லீவ் போடாம போறதுக்கு பாருங்க. வேலை இடத்துல கலகங்கள் நடைபெறும், பொறாமைகள் வரும். வேலை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும்னு சில இடத்துல வேலை செய்வாங்க. ஈகோ சில டைம்ல வந்து கிளாஷ் ஆகும். நீ சொல்றதா சரி, நான் சொல்றதா சரிங்கிற மாதிரி சில விஷயம் கோபம் அதிகம் வரும். அந்த நேரத்தில் கோபம் அதிகம் வரும். அந்த கோபம் வராத அளவுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு சில வார்த்தைகள். அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, தூக்கத்தை அலட்சியப்படுத்த இருக்க மன அழுத்தம் அதிகரிக்கலாம். நேரம் கிடைக்கும் போது தூங்குங்க. வேலை செய்யற நேரத்தில் கரெக்டா வேலை செய்யுங்க. உடல் நலத்தில் சிறுநீரகம் மற்றும் இடுப்பு தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. சிறுநீரக பிரச்சனை வரும், கல்லு பிரச்சனை. இப்பதான் நம்ம 1008 ஒரு 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 விஷயத்தை எடுத்தாலே 1008 பிரச்சனையை நம்ம பாக்குறோமே. இப்பெல்லாம் இந்த சிறுநீரக கல் எல்லாம் இதெல்லாம் கிட்னி ஸ்டோன் அது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான சில விஷயங்களை ஜஸ்ட் நீங்க வந்து டைம் இருந்ததுன்னா மாஸ்டர் செக்அப் கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. உங்கள் முடிவுகள் மற்றவர்கள் விருப்பத்திற்காக மாற்ற. நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அது மற்றவங்க விருப்பத்துக்காக மாத்தாது. உனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா நீ பண்ணு. நீ சொல்லிட்ட அதனால நான் செய்யறேன்ப்பா, அந்த வேலையே வேணும். உனக்கு திருப்தி இருந்தா நீ செய், இல்லையா விட்டுரு. அந்த மாதிரி கரெக்டா பண்ணு. ஏன்னா யாருக்காகவும் நீ செய்யாத. ஒண்ணு, இந்த மாதம் நீ யாரை இழக்கிறீர்கள் என்பது முக்கியம். யாருடன் இறுதி வரை உங்க கூட யார் நிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். நீ யாரை இழக்கிறங்கிறதுலாம் இல்லை, யார் கடைசி வரைக்கும் உன் பக்கத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுல எல்லா சிரிப்பும் நட்பல்ல, எல்லா அமைதியும் தோல்வி அல்ல. சோ பாத்துக்கோங்க. அதே போல ஒருவரின் உண்மையான குணம் உங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் உனக்கு தெரியும். ஒருத்தரோட உண்மையான குணம் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும், இவன் நல்லவன் கெட்டவன் எப்படி என்ன ஏது அப்படின்னு. உங்கள் நம்பிக்கை உடைத்தவர்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்க 100 முறை யோசியுங்கள். ஒரு தடவை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டான், 2வது தடவை நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா 100 தடவை யோசி. சான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? காலம் தாமதப்படுத்தலாம், ஆனால் உழைப்பை ஏமாற்ற. ஜூலை மாதம் உங்கள் புதிய சமநிலை உருவாக்கும். துளாராசி இதுதான், அது சமநிலை உருவாக்கும். துளாராசிக்காக இந்த ஜூலை மாதம் சமநிலை இழக்காமல் இருந்தால் வெற்றியும் நிம்மதியும் இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக வரும். ஸோ சந்தோஷமும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டா வரும். உங்களுக்கான இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கான ஒரு சில விஷயத்தை கரெக்டா நீங்க செஞ்சுக்கணும். வேலை விஷயம் மற்ற விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அது இந்த ஜூலை மாசத்துல இருக்கும். உடல்நிலையில அதிகமா கவனப்படுத்துங்க. சில பேருக்கு அந்த மஞ்ச காமாலை சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோபத்தில் எடுக்கும் முடிவு சில நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள். ஆனா துலாம் ராசி என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் பார்த்து செய்யும். சுபம்.